அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் கமல்ஹாசன் தமிழ் வழி ஆங்கிலம் மூலமா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் பத்தி பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதனுடைய தலையாய ஃபீச்சர்ஸ், அதாவது இதோட கேரக்டர்ஸ் என்ன, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ன்றது வெப்சைட்ல ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு நிறுவனம் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதை வந்து நாம என்ன பண்ணணும்னா, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தான் நாம வந்து நம்மளுடைய ரெஸ்யூம் இல்லைன்னா சிவில மாற்றி அமைக்கணும். ஸோ இது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவியை வடிவமைக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் அவங்க போடுவாங்க, இது எப்படி நம்மளுடைய ரெஸ்யூம்ல நாம மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி. ஸோ முக்கியமாக வந்து நம்ம தமிழர்களை பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்காங்க, உயர்கல்வியில் அதிகமாக இருக்கிற மாநிலம் இதுதான். ஆனாலும் நம்மளுடைய சிவி அட்ராக்டிவாக இருக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் நம்மளோட படிப்பு கம்மி தான், ஆனால் அவங்களோட சிவி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. எப்படி தன்னை முன்னிறுத்திக்கணுன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம அதில் மெனக்கடணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குறாங்க, அதை எப்படி நாம நம்மளுடைய சிவியில் இன்கார்பரேட், அதாவது எப்படி நம்ம அதை வந்து நிறுவனம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜாப் டைட்டில் கேட்பாங்க. என்ன அந்த ஜாப் டைட்டில்? பிஸ்னஸ் அனலிஸ்டா, பேங்கிங் அனலிஸ்டா, என்ன அந்த ஜாப் டைட்டில்? அதுக்கு உண்டான திறமைகள், ஸ்கில் செட்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஜாப் பர்பஸ், இதுதான் முக்கியம். என்ன பர்பஸ், இந்த ஜாபோட பர்பஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து டு ஹேண்டில் பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே பேக் ஆஃபீஸ் எக்ஸ்போஷர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சிவியில் அதுக்கேற்ற மாதிரி அதை போடணும். ரெண்டு, ஜாப் டியூட்டிஸ், என்னெல்லாம் செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னெல்லாம் செய்வாங்க. மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ரிப்போர்ட்ஸ் ஆரம்பித்து இஓடி, அதாவது எண்ட் ஆஃப் த டே ரிப்போர்ட்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாப் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல வரும். இது வந்து ஒரு கம்பெனியோட வெப்சைட்ல அவங்க போட்டிருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பத்தி நான் பேசுறேன். அதை எப்படி நாம நம்மளுடைய சிவிக்கு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. அதுக்கு அடுத்து அவங்க என்ன கேட்பாங்க, ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பா அந்த குவாலிஃபிகேஷன், இப்போ அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா அதை அப்ளை பண்றதே வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எம்பிஏ ஃபினான்ஸ்னு போடுறாங்கன்னா நீங்க எம்பிஏவே இல்லைன்னா அதை அப்ளை பண்ணாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த ரிக்வயர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் மஸ்ட். எஜுகேஷன் என்ன பண்ணி, அது ரொம்ப துரிதமாக நம்ம போடணும். எஜுகேஷன் என்ன, போஸ்ட் கிராஜுவேட்டா, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மேலேயா, இல்லை கிராஜுவேட்டா, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனா, அதுதான் வந்து எஜுகேஷனில் வரும். நாலேஜ் ஸ்கில்ஸ், எந்த அளவுக்கு நாலேஜ் ஸ்கில்ஸ் இருக்குது, அதாவது படிப்பை தாண்டி கரிக்குலமை தாண்டி என்ன நாலேஜ் ஸ்கில்ஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம போன. ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தானில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா வந்து ஜாவாவில் வாங்கியிருக்கோம், அட்வான்ஸ்டு எக்ஸலில் வாங்கியிருக்கோம், வாட்டவர். ஸோ அதெல்லாம் போடணும். எபிலிட்டிஸ், வேற என்ன எபிலிட்டிஸ் இருக்கு? எபிலிட்டி டு கிரியேட் அ மேக்ரோ, எபிலிட்டி டு ரைட் அன் அலாகிரிதம். இந்த மாதிரி உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா ஓவர் அண்ட் அபவ் உங்களுடைய ஸ்கில் செட்ஸை நம்ம போடலாம். நாலேஜ், ஓவரால் நாலேஜ் இன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஆர் குட் வெர்பல் நாலேஜ், குட் நியூமரிக்கல் நாலேஜ், வாட்டவர், அதெல்லாம் போடலாம். ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன வீடியோவில் டீட்டெயில், அதை இப்போ திருப்பி பார்க்க தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் டைட்டில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கிளியராக போட்டிருப்பாங்க. அதில் கிளியராக போட்டிருப்பாங்க, மஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள், இல்லைன்னா வந்து மஸ்ட் பி ரெடி டு ஒர்க் ஆன் எ சண்டே, கிளியராக போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களோட சிவியில் ஐ எம் வெரி ஃப்ளெக்சிபிள் இன் நேச்சர், ஐ எம் வெரி ஓப்பன், அந்த மாதிரி நம்ம போகலாம். ஹிண்ட்ஸ் ஃபார் ரைட்டிங் எ ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இது பேசிக்காக வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறவங்களுக்கு, அதாவது எம்ப்ளாயர்ஸ்க்கு, அதுலேருந்து எப்படி நாம அப்ளை பண்ணணுன்ற ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த டாபிக். ஸோ ஹிண்ட்ஸ் ஃபார் ரைட்டிங் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எப்படி இருக்கணும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிம்பிளாக கான்சைஸாக டைரக்டாக இருக்கணும். ஒன்று, ஆம்பிக்விட்டியே இருக்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும். என்ன வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஆக்ஷன் வேர்ப்ஸாக இருக்கும். எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். ஃபியூச்சரும் இருக்கக்கூடாது, பாஸ்டும் இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடாது. ஹி அப்படின்னு வந்ததுன்னா அப்போ என்னமோ நீங்கள் ஜென்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எசென்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்மால் ஆக்டிவிட்டி, ட்ரிவியல் ஆக்டிவிட்டிஸ்னுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எசென்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பற்றி தான் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயி நேம் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், வி வாண்ட் அ பர்ஃபார்மர் லைக் மிஸ்டர் ராமசாமி, அந்த மாதிரி ஒரு பர்சனலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவல் எல்லாம் கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அசைன்டு டியூட்டிஸ் தான் பேசணும். ஃபியூச்சரில் வரப்போகிற ஜாப்ஸோ ஏற்கனவே இருந்தது இப்போ கண்டினியூ பண்ணாத ஜாப்ஸோ ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு அடையாளம். இது வந்து ரெண்டு தரப்புல யூஸ் ஆகும். ஒன்று, ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நம்மளுடைய பயோடேட்டா இல்லைன்னா சிவி இல்லைன்னா ரெஸ்யூமை மாற்றத்துக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று, ஒரு ஆர்கனைசேஷனில் ஹெச்ஆரில் இருந்தீங்கன்னா ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது ரெண்டு தரப்புலையும் யூஸ் ஆகும். இப்போ நாம் இதையே வந்து இங்கிலீஷில் சொல்லலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்கலி திஸ் வீடியோ entails on how to write a job description. So basically you need to start with a job title which will carry what title you are applying for, whether it is an analyst or a BA business analyst or a banking analyst or a BPO analyst or a back office specialist, whatever. Job purpose should clearly indicate the details of what the person will be doing. What is this job for? What are they aiming to achieve? What is their objective? All these will be mentioned in the job purpose. We can accordingly tweak our CV or resume to impress the employer. Job duties, what all you will do on your day-to-day basis, daily BA. Responsibilities, what will you be responsible for? Whether you will be sending the weekly statements, whether you will be sending the monthly statements, whatever. So these things will fall under responsibilities. What are the required qualifications? So an employer will indicate what required qualifications are expected. For example, it can be a management postgraduate, which is an MBA, or it can be a Master of Social Work. Depending on the organization, they will clearly indicate the required qualification. So required qualification should be construed as a minimum qualification. Those who are not possessing that qualification may either not apply or refer it to someone else, because there is no point in you going and applying in an organization wherein they have clearly specified the required qualifications which you do not possess. Right. Next, we can go to the so we have spoken on the required qualifications. Education, what are the educational skills qualification you require? Experience, what kind of an experience, exposure you expect, that should be clearly stipulated. Knowledge skills, so what knowledge is expected, knowledge in Excel or knowledge in PowerPoint or knowledge in banking. And skill sets, we already have covered what is skill set clearly in our previous video, you may refer to that. Then you come to abilities, what are all the abilities for that particular individual. So for example, he is able to have a good communication skill, he possesses tech savvy skills, he possesses negotiation skills, he is very interpersonal in nature, whatever may be it. So those things should be clearly spelled out in a job description, and for a job seeker you should convert these points and add it into your resume. Very important. Working conditions, so the employer must clearly stipulate what working conditions he is expecting. For example, if he is going to expect an employer to work 6 days a week, that should be included. If he is going to expect an employer to work 12 hours a day, explicitly that must be included, saying that flexibility is required. So there should be no sugar coating, because expectation versus reality should not be a failure. Clear cutly we should include that. Hints for writing job descriptions. How do you write a job description? A job description will be written by an HR in an organization. Similarly, a person who is a job seeker can learn from this job description and convert his CV or a resume accordingly to clinch that particular job. So it should be written in a concise and direct style. You always should use simpler words in a job description without any ambiguities. Kindly avoid any abbreviations and acronyms, and you should avoid gender specific language. For example, you should not say he should be a part of the management, he should be very flexible. That means that you are only encouraging males. So you should be very careful. The person, the candidate, the staff
you should include, you should have inclusiveness. You should see the job description should cater to both male as well as female candidates. And you should also focus only on essential activities and omit trivial activities, which are small activities like sending mails, receiving mails. These are, everyone knows that those are a part of the job description. Avoid reference to other employee names. You need not include any other employees' names, quoting examples. Please don't go personal. That's to be avoided. Don't compare also between two individuals. And last but not the least, you clearly put the assigned duties as of today. What is expected from the employee as of today alone need to be included. Please do not include in the job description a job that was done previously but which has ceased to exist today. Similarly, do not include the points in job description which refers to future proposals or future plans. As of today, whatever is the job requirement, only those need to be mentioned there. Hope this video will be useful for you. Kindly refer to our fellow Tamilians. நன்றி வணக்கம். இதை வந்து உங்களுடைய ரெஸ்யூமுக்கும் யூஸ் ஆகும், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஹெச்ஆர்ல இருந்தீங்கன்னா ஃபார்முலேட் பண்ணவும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ரெஸ்யூம் இல்லைன்னா கரிக்குலம் வைட்டே ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான காணொலி தான் இது. ஸோ வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு இதை பகிருங்க. அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாக்டர் கமல்ஹாசன், தமிழ் வழி ஆங்கிலம். நன்றி, வணக்கம்.